அதனால் நம்மளுடைய ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை வந்து நம்ம டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே செகண்ட் ஒன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி அதாவது டிஎன்இஜிஏ ஃபேஸ் ஆதார் இகேஒய்சி ரிலீஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை செகண்ட் ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பொறுமையாக கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தே பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம செகண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ண இல்லையா அதோடய ஃபேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா ஃபேஸ் ஆர்டி, அதாவது ஆதார் ஃபேஸ் ஆர்டி, நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இதை எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி நம்மளுடைய கோஆர்டினேட்டர் அனுப்பியிருக்கிற அந்த லிங்க்கை டச் பண்ணி வந்திங்கன்னா மறுபடியும் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இது போன்ற முறையில் தான் 2 ஆப்பையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இது 2 ஆப் இருந்தால் தான் நம்ம வந்து இகேஒய்சி பண்ண முடியும். இதில் வந்து நம்ம அடுத்து எப்படி நம்ம இது உள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம டிஎன்இஜிஏ ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து எம்இஸ் நம்பரை நம்ம வந்து பார்த்து பொறுமையாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண உடனே இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் அடுத்ததாக டைப் பண்ண போகிறோம். டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு ஃபார்மேட் படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கும். கரெக்டான ஃபார்மேட்டில் இது வந்த உடனே நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். முதல்ல எம்இஸ் நம்பரை போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இயரு மந்த்து நெக்ஸ்ட் வந்து டேட் போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன். இப்போ நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்து உள்ளே போகலாம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவருடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரியான மாணவருடைய டீட்டெயில்ஸாக செக் பண்ணிவிட்டு எஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஓப்பன் ஆகும். நம்மளுடைய ஆதார் ஃபேஸ் ஆர்டி நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு இங்கே தான் வந்து வேலை செய்ய போகுது. அந்த இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறத எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டு கிளிக் கொடுத்த உடனே இங்கே வந்து கேப்சர் ஃபேஸுன்னு காட்டும். நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னவே சொல்லியிருந்தது தான். செல்ஃபி கேமரா எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சரியான வெளிச்சத்தில் வந்து ஃபேஸை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். சரியான புகைப்படம் வந்து காட்டும். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எரர் 300ன்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து ஒரு 4-5 முறை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஒரு மாணவருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எரர் வந்த ஒரு மாணவரை நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி எடுக்க சொல்லலாம். இங்கே பாருங்கள் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, ப்ளீஸ் பிளிங்க் ஐஸ்ன்னும் போது நம்ம கண்ணை சிமிட்டி பார்க்க சொல்லணும் அவங்கள. மேலவே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருது. இங்கே பாருங்கள் க்ரீனில் கேப்சர் வந்து ஓகேன்னு வந்தது. இப்போ வந்து லோட் ஆகி இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நீங்கள் செய்து பதிவானது கேஒய்சி சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒரு சில மாணவருக்கு இந்த மாதிரி வரும். இதுவும் கேஒய்சி வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறையில் தான் இகேஒய்சி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இகேஒய்சி பண்ண ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி எரர் வருதா, வந்தால் அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து மேலே 3 ஐக்கான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே ஆறுன்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பேர் வச்சு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அபோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே பாருங்கள் அபோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதாவது ப்ளே ஸ்டோர் வெர்ஷன், அதாவது நம்ம வந்து ப்ளே ஸ்டோரை அப்டேட் பண்ண கேட்குது. ஸோ நம்ம வந்து அப்டேட் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அண்டர்ஸ்டுட் இருக்குது இல்லையா, அண்டர்ஸ்டுட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ளே ஸ்டோரை இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடை பார்க்கலாம். நம்மளுடைய செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அபவுட் டிவைஸுன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நியூ வெர்ஷன் அவைலபிள் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிளியர் ஆக வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அது போன உடனே பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்புன்னு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் வரும். அதில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் டைப் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்னு டைப் பண்ண உடனே இங்கே பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்குது இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் இருக்குது இல்லையா, அது வந்து கிளியர் கேட்ச் நீங்கள் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். இந்த முறையில் ஏதாச்சும் ஒரு முறை யூஸ் பண்ணி நீங்கள் ஆதார் ஃபேஸ் ஐடியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 12க்கு மேலே இருக்கணும். ஸோ வந்து 12 இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா பழைய ஃபோனாக இருந்தால் இது வந்து இந்த ஆப் ஆதார் ஃபேஸ் ஐடி வந்து டவுன்லோட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நியூ வெர்ஷன் ஃபோனாக, அதாவது 12க்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. 12 இருந்தாலும் ஓகே தான், எனக்கும் 12 தான் இருந்தது. ஸோ 12 இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப 9, 8 இதெல்லாம் இருந்தால் வந்து ஆதார் ஆர்டி வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இகேஒய்சிக்கான ஒரு முன்னோட்டம் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ இதுலேயும் வந்து எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எரர் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ போன முறை ஒர்க் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முறையும் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளம் அண்ட் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இகேஒய்சி எப்படி பண்ணுறது, அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து போன முறை ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அடுத்து இப்போ வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேபி சேஞ்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தால் இல்லை இதே மாதிரி மெத்தடில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஆனால் இப்படி தான் இருக்கும், நம்ம இது மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க வீடியோ பார்த்துட்டு. ஸோ இது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன முறை கொஞ்சம் வந்து டஃப்பாக இருந்தது. ஸோ இந்த முறை வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணியும் நம்மளுக்கு செட் பண்ணி தரலாம். ஸோ எனிவே ஆனால் ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.